ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் ஹேமா, ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரட் ட்ரேடர். இன்றைக்கி நம்ம குருமார்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அவங்க உங்களுக்கு என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்க, பிளெஸ்ஸிங்ஸ் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். கணக்கம்பட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்கள். அவரோட பிளெஸ்ஸிங்ஸ் நிறைய பேருக்கு கிடச்சிட்ருக்கு. அவரோட ஆசீர்வாதம் நிறைய பேரை ப்ரொடெக்ட் பண்ணிகிட்ருக்கு. உங்களோட அறியாமை இருளை நீங்கள் நீக்கிக்கிட்டு நல்ல வழியில் நல்ல அந்த டிவைன் எனர்ஜியோடு நீங்கள் மூவ் ஆன் பண்ணுங்கள். நல்லதே நடக்கும். ஓகேவா? சாய்பாபா நீங்கள் வழிபடுறதா இருந்தாலும், கணக்கம்பட்டி அப்பா ப்ரே பண்ணுறதா இருந்தாலும் ஒன்று தான். இன்றைக்கி அவங்க 2 பேரோட எனர்ஜி எடுத்து தான் நான் அவங்களோட பிளெஸிங்ஸ் கொடுக்குறேன். ஓகேவா? நீங்கள் எப்படி நீங்கள் இந்த ரீடிங் பார்க்குறீங்க அப்படின்னா, அவங்களோட டிவோட்டிஸாக இருந்தாலும் சரி, முருகர் பக்தர் இல்லை மைக்கேல் ஏஞ்சல் ப்ரே பண்ணுறீங்கன்னாலும் அவங்களுக்கு தேங்க் பண்ணுங்கள். ஆஸ் அ குருவாக உங்களுக்கு டீச் பண்ணுறாங்க. ஓகேவா? எல்லாரோட எனர்ஜியும் இங்கே வரும். அதனால் மனமாற அவங்கள நினைங்க. ஓகேவா? நீங்கள் மனதில் நிறுத்திட்டு ஒரு லைக் கொடுத்துட்டு அவங்களுக்கு தேங்க் பண்ணிவிட்டு வாங்க. ஓகே, இந்த ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம். என்ன உங்களுக்கு உங்களோட எதிர்பார்ப்புகள் என்ன? கரண்டில் நீங்கள் இந்த ரீடிங் பார்க்குறப்ப உங்கள் மைண்டில் உங்களுக்கு ஏதாவது தேடல்கள் அப்பா கிட்டே இருக்குது, கேள்விகள் இருக்குது, மனதில் எத்தனையோ குழப்பங்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஏன் இப்படி நடக்குது, ஏன் அப்படி இருக்குது, நான் உன்னை டெய்லி தான் வணங்கிட்டுருக்கேன், வருஷக்கணக்காக வணங்குறேன், ஏன் எனக்கு இதெல்லாம் நடக்க மாட்டேங்குது, அந்த மாதிரி சில பேருக்கு ஆதங்கம் இருக்கலாம். அதனால் என்ன பண்ணுறேன்னா, இது நான் பைல் ரீடிங் 2 பைலாக வைக்கிறேன். ஃபர்ஸ்ட் பைல் ரோஸ் குவார்ட்ஸ். இது ஒரு பிங்க் கலர், லைட் பிங்க் கலரில் இருக்கும். இது ஒரு ஹீலிங் கிறிஸ்டல். ஓகேவா? இது அன்பு, பாசம், நேசம், காதல் எல்லாத்துக்கும் உரிய ஒரு கிறிஸ்டல். இது இந்த ஏஞ்சலுக்கு நன்றி சொல்லுங்கள். ஓகே, இது சாமுவேல் ஏஞ்சல் கூட இதோட ரெசனேட் ஆவார். ஓகேவா? சரி. பைல் 1 சூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த ரோஸ் குவார்ட்ஸு, செகண்ட் பைல் சூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த க்ரீன் கலர் ஹீலிங் கிறிஸ்டல், பிளட் ஸ்டோன் சொல்லுவாங்க. ஓகேவா? இது உங்களுக்கு அந்த உடல் ரீதியான பிரச்சனைகள், ஏதாவது ஹெல்த் வைஸ், அதுவும் பிளட் ரிலேட்டடான ஏதாவது பிரச்சனைகள் உங்களுக்கு நெகட்டிவாக இருக்குது அப்படின்னா அதை சரி பண்ணி கொடுக்கக்கூடிய அற்புதமான ஹீலிங் கிறிஸ்டல் இது. இதுக்கும் ஒரு தேவதை இருக்காங்க. இந்த ஒவ்வொரு கிறிஸ்டலுக்கும் ஒரு தேவதை இருக்காங்க. இந்த கிறிஸ்டல் பிளட் ஸ்டோன் சொல்லுவாங்க. ஓகேவா? சரி, 2 பைல் வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த பைல் உங்களுக்கு சூஸ் பண்ணணும்னு தோணுதோ அந்த பைல் சூஸ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஓகே, சரி. இப்போ பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு, இந்த ரோஸ் குவார்ட்ஸ் சூஸ் பண்ண செல்லங்களுக்கு, நீங்கள் மனதில் என்ன நினச்சிட்ருக்கீங்க, அப்பா கிட்டே ஏதோ ஒரு வேண்டுதல் வச்சுருந்தாலும் சரி, கேள்விகள் இருந்தாலும், புரிதல் வேணும், எனக்கு விளக்கம் வேணும்ப்பா, எனக்கு விளக்கம் வேணும் அப்படின்னு என்னவா நீங்கள் நினச்சிட்டு இருந்தாலும் அதுக்கு ஆன்சர் அப்பா கொடுக்க போகிறாரு. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் ஒரு சின்ன லைக் கொடுத்துட்டு வரணும். அதே மாதிரி கமெண்ட்டில் அப்பாவுக்கு தேங்க் பண்ணுங்கள். அவரை எப்படி கூப்பிட்டா பிடிக்கும் அப்படி கூப்பிடுங்க. பழனி ஆண்டவான்னு கூப்பிட்டா பிடிக்கும்னா பழனி ஆண்டவான்னு கூப்பிடுங்க. அவர் தான் வந்திருக்கிறாரு அந்த பேரில். புரியுதா? சாய்பாபான்னு சொன்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் பதிவிடுங்க, சாய்பாபாவுக்கு நன்றி அப்படின்னு சொல்லு. பைல் 1 சூஸ் பண்ண செல்லங்களே, தெரியுதா? நீங்கள் ஒரு புது வீடு கட்டணும், இல்லை ஏதாவது ஒரு இடம் வாங்கணும், ப்ராப்பர்ட்டி வாங்கணும், மோஸ்ட் ஆஃப் வீடு கட்டுற மாதிரி தெரியுது. அதுக்கு நிறையா ஸ்ட்ரகிள், இன்னும் கம்ப்ளீட் பண்ணலை, அந்த வேலையை இன்னும் கம்ப்ளீட் பண்ணலை. நீங்கள் இந்த ரீடிங் பார்க்குறவங்க அதை கம்ப்ளீட் பண்ணணும். அது ஏன் இவ்வளோ ஸ்ட்ரகிள் ஆகிட்டுருக்கு, ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, பாதி வேலை வரைக்கும் வந்துருச்சு, இது வரைக்கும் எப்படியோ மணியெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டேன், ஆனால் ஃபினிஷிங் பண்ண வரல, அப்படியே பிரேக் ஆகி நிற்குது. 6 மாதம் ஆச்சு, 1 வருஷம் ஆச்சு அப்படி சொல்லி ஏதோ ஒரு சம்திங் உங்களுக்கு மேபி அந்த விஷயம் ஒரு 6 மாதம் கூட ஆயிருக்கலாம். அது நின்று இன்னும் போராடிக்கிட்டு இருக்கீங்க. இது கலெக்டிவ் ரீடிங், எனர்ஜி ரீடிங். நான் சொல்கிற சுச்சுவேஷனில் யார் இருக்கீங்களோ அவங்களுக்கு நீங்கள் அந்த மெசேஜ் எடுத்துக்கணும். உங்களுக்கான மெசேஜ் வருதான்னு வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கான மெசேஜ் வரும்போது அந்த சுச்சுவேஷன் உங்களுக்கு வருது அப்படின்னா அதை நீங்கள் எடுத்துக்கலாம். இது அடுத்த இதுவும் வரும், எனக்கு அந்த மெசேஜ் வரும்போது சொல்கிறேன். ஓகேவா? ஏன்னா இது கலெக்டிவ் ரீடிங்கில் இருக்குது, நிறைய மெசேஜ் வருது, கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த விஷயத்தை எனக்கு எப்பப்பா நிறைவேற்றி தருவீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலருக்கு கேள்விகள் இருக்கலாம். ஓகேவா? ஒரு சிலர் நீங்கள்
இந்த வீடு இதை கம்ப்ளீஷன் பண்ணுறதுக்கு சில முயற்சிகள் எடுக்கிறீங்கல்ல, அது சக்ஸஸ் ஆகுமா? எனக்கு இந்த இடத்துல நான் வந்து இந்த குடும்பத்துக்காக நான் இந்த மாதிரி பண்ணுறேன், இந்த வீட்டுக்காக இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன், இது வந்து எனக்கு சக்ஸஸ் பண்ணி கொடுப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி அதுக்கு ஏதோ ஒரு முயற்சி எடுத்திருக்கீங்க. அந்த முயற்சி எனக்கு சக்ஸஸ் ஆகுமா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஓகேவா? நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் உங்களுக்குள்ளேயே வச்சுக்கிறீங்க, ஷேர் பண்ண மாட்டேங்கிறீங்க. டிவைன் கிட்ட ஒப்படைக்கணும். நீங்கள் கனகம்பட்டியை ப்ரே பண்ணுறீங்களா? ஒரு சிலர் மோஸ்ட் ஆஃப் கான்ஷியஸ் மைண்டோடு நிறுத்திடுவீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சிலர் அது கூட கிடையாது. சுற்றி இருக்கிறவங்ககிட்ட இல்லை ரொம்ப கொஞ்சம் நெருங்கின ரிலேஷன்ஷிப் கிட்ட யார்கிட்டையும் சொல்கிறது இல்லை. நிறைய விஷயங்களை உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிறீங்க. நீ எடுக்கிற முடிவு சரியானது தான், சரியான டைரெக்ஷனில் ஒரு பேலன்சிங்காக தான் இருக்கீங்க. ஆனால் கொஞ்ச நாள் அன்பேலன்சிங்கில் இருந்தீங்க. ஸோ அந்த வீடு கட்டுறதா இருந்தாலும் அதுக்கு ஒரு கம்ப்ளீஷன் ஆகிறதுக்கு அவர் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவார். நீங்கள் உங்களை சரண்டர் பண்ணலை. அதுதான் அவரோட விஷயம். நான் சொன்னல, அது அந்த இன்ட்யூஷன் வருது பாருங்கள். அதை ஸ்டார்ட் பண்ணும் போதே அந்த இது வந்துச்சு. யாருக்காவது ஏதாவது ஒரு விஷயம் நடக்காமல் போயிருக்கு, இது ஏன்பா எனக்கு இப்படி இருக்குது, இதுக்கு விளக்கம் வேணும்னு கேட்டிங்கன்னா அதுக்கான விளக்கத்தையும் கொடுப்பாருன்னு சொன்னனா இல்லையா? பாருங்கள், கரெக்டாக கொடுக்குறாரு. நான் கார்டு எடுக்கும் போதே சொன்னேன், கார்ட்லேயும் அதே தான் சொல்கிறாங்க பாருங்கள். எப்படி கம்யூனிகேட் பண்ணுறாங்க பாருங்கள். ஒருத்தருக்கு ஒருத்தர் இதுதான் உள்ளுக்குள்ளே இருக்கிறது வெளியில் அப்படியே அந்த கார்டு வழியாக உங்களுக்கு ப்ரிடிக்ஷனாக வருது. நீங்கள் என்ன பண்ணணும்? அவர்கிட்ட சரண்டர் பண்ணணும். ரொம்ப ஓஞ்சிட்டிங்க, டயர்டாயிட்டீங்க. ஃப்ரெண்ட்ஸ், குருச்சரணம். இந்த பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டிவைன் பாத் சேனல் மூலமாக நிறைய ஆதரவற்ற அந்த பெற்றோர்கள் மற்றும் அந்த குழந்தைகள் பெண்களுக்கு உதவிகள் போயிட்டுருக்கு. ஸோ இதில் நீங்களும் கலந்துக்கணும், ரெகுலராக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஃபுல் மூன் டேக்கு முன்னாடி அவங்களுக்கான அந்த பேமெண்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை வந்து எப்படி அனுப்பணும், எப்படி அந்த ப்ராசஸ் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அது ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து ஒரு வாய்ஸ் மெசேஜ் இல்லை டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க. ஃபுட் டொனேஷன் மற்றும் அவங்களுக்கு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் அந்த மாதிரி மற்ற எதுவும் அவங்களுக்கான கிளாத்திங் இதுக்கெல்லாம் கொடுக்கறது, அந்த மாதிரி வேறு எந்தெந்த விதத்தில் அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ண முடியுமோ அத்தனையும் நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதில் நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன். இந்த ஒரு விஷயத்தில் வந்து தொடர்ந்து நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்க இல்லையா, ரெகுலராக உதவிகள் நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் ஆஃபர், இது ஒரு காம்ப்ளிமெண்ட். ஓகேவா? உங்களுக்கான ஸ்பெஷல் ப்ரேயர் இருக்குது, உங்களுக்காகவும் உங்கள் ஃபேமிலிக்காகவும். அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து ஃப்ளவர் தெரப்பி மூலமாக ஹீலிங் ப்ராசஸ் ஒரு ட்ரீட்மெண்ட் மாதிரி இது ஒரு செக்ஷன் இருக்குது. அந்த ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் செஞ்சு தரப்போகிறேன். இது வந்து ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க, ரெகுலராக வந்து இந்த டிவைன் பாத் சேனலுக்கு இந்த சப்போர்ட் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். இதை பற்றின ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், எங்கேருந்து பேசுகிறீங்க, உங்களோட இடத்தோட பேர், அப்புறம் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு ரெகுலராக நீங்கள் இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற அந்த ரிக்வெஸ்ட்டை நீங்கள் வந்து அனுப்புங்க. ஓகேவா? உங்களுக்கு ஃபர்தர் ஃபாலோஅப்ஸ் இருக்கும். அது எப்படி நீங்கள் வந்து அந்த ஹீலிங் ப்ராசஸை நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத நாங்கள் வந்து இன்ஃபார்ம் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. ஒரு சிலர் இந்த விஷயத்தை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக, ஒரு சிலர் வந்து மேரேஜுக்காக, ஒரு சிலருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மேரேஜ் லைஃப் வேணும்னு சொல்லிட்டு ஒரு வீட்டில் ஒரு செலிப்ரேஷன்ஸ்லாம் வர மாதிரி தெரியுது. நீங்கள் எடுக்கிற முயற்சி அது சக்ஸஸ் பண்ணி கொடுக்குமா அப்படிங்கிறது உங்களோட கேள்வியாக இருந்தால் ஒரு ஃபாதர் மதர் கேரக்டரில் இருக்கலாம். நீங்கள் பார்க்குறவங்க ஒரு ஃபாதர் அல்லது மதர் கேரக்டரில் இருப்பீங்க. உங்கள் பிள்ளைங்களுக்காக ஏதோ ஒரு விஷயம், இந்த குடும்பத்தை வந்து இது பண்ணணும், இந்த குழந்தைக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு விஷயத்துக்காக முயற்சி பண்ணி ரொம்ப நாளாக தடையாக இருந்துட்டு வருது. இது ஒரு சிலருக்கு. ஓகேவா? ஸோ உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் ஒரு நல்ல விஷயந்தான் பண்ணுறீங்க, கரெக்டான முடிவு எடுத்திருக்கீங்க. ஆனால் டிவைன் கிட்ட சரண்டர் பண்ணால் தான் மாட்டேன்றீங்க. அதுதான் வீடு கட்டுறதுக்காக சில பேர் முயற்சி பண்ணிட்டுருக்கிறது இதெல்லாமே. ஓகே, திருமணத்துக்காக நீங்கள் ட்ரை பண்ணுற முயற்சியெல்லாம் ஃபெயிலியர் ஆகிட்டுருக்கு. ஆனால் நீங்கள் வந்து இது ஏன் இப்படி நடக்குது, ஏன் எனக்கு இது வந்து சக்ஸஸ் ஆகலை, நான் உங்களை தானே நம்பிட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது கேள்வி இருந்ததுன்னா நம்புறீங்க. ஆனால் கான்ஷியஸில் தான் நம்புறீங்க, ஆனால் சரண்டர் பண்ண மாட்டேறீங்க. எல்லாம் என்னால் தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் அப்படியே இந்த பூமியை தாங்கி இப்படி நின்று வச்சிட்ருக்கீங்களா? ஒன்றும் கிடையாது. பூமி மாதா உங்களை தாங்கிட்டுருக்காங்க. படைச்சவர் உங்களை தாங்கி பிடிச்சிட்ருக்காரு, உங்களுக்கு வார்த்தையை கொடுக்குறாரு, உங்களுக்கு அவ்வளோ அழகாக கம்யூனிகேட் பண்ணுறாரு.
ஒரு சிலருக்கு வந்து ரிலேஷன்ஷிப் பிரேக்கப், அதாவது கணவன் மனைவியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட பாஸ்ட் லைஃப்பில் நிறைய வலிகளை வேதனைகளை அனுபவிச்சிருக்கீங்க. இந்த குடும்பத்தை வந்து திரும்ப வந்து ரீயூனியன் பண்ணணுமா அப்படின்னு கூட சில பேருக்கு தோணியிருக்கு. ஓகேவா? சில பேர் உங்கள் ஃபேமிலிக்குள்ளே இருக்கிறவங்களே வந்து உங்களோட ஒரு சக்ஸஸுக்கு ஒரு முட்டுக்கட்டையாக இருக்கலாம். ஒரு சிலர் நீங்கள் பார்த்துட்ருக்கவங்கள இப்போ அந்த ஃபேமிலிக்குள்ளே போகலாமா வேணாமா? இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு பிள்ளைங்களாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மகளாவோ மகனாவோ இருக்கீங்க. உங்கள் பேரண்ட்ஸோடு இப்போ போய் ரீஜாயின் பண்ணலாமா வேணாமா? பிரேக் ஆகிருக்கு, உறவுகள் ரீதியாக பிரேக் ஆகிருக்கு, ஃபேமிலிக்குள்ளே பிரேக் ஆகிருக்கு. பேரண்ட்ஸ், அதாவது பிள்ளைங்களுக்கும் பெற்றவங்களுக்கும் நடுவில் ஒரு கிளாஷ், இது ஒரு சிலருக்கு. ஓகேவா? அப்படியே எனக்கு இதில் கார்டு வழியாக தெரியுது கைஸ். ஸோ இது வந்து எப்போ சரியாகும்? ஓகே, சிலர் வந்து நல்லா ஒரு வெல் செட்டில்டான இதுவாக இருப்பீங்க. ரொம்ப வந்து அன்பு பாசம் கருணை உள்ள பர்சனாக இருப்பீங்க. நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்காக, உங்கள் பிள்ளைங்க உங்ககிட்ட கிளாஷில் இருப்பாங்க, இல்லை நீங்கள் அவங்களோட இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் போயிட்டுருக்கு. உங்களுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங் ஏற்பட போகுது. உங்களை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க, பழைய பஞ்சாங்கமாக இருக்காதீங்க. ஓகேவா? அதுதான் சொல்கிறாரு. நீங்கள் உங்களை அப்டேட் பண்ணிக்கணும். அப்டேட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் நினைக்கிற அந்த விஷயம் உங்களுக்கு நிறைவேறும். ஓகேவா? ஒரு சிலர் நியூ லைஃப்காக கூட கேட்குற மாதிரி தெரியுது. அந்த ஃபேமிலி லைஃப் நல்லபடியாக அமையணும் அப்படிங்கிறது. ஒன்று, நான் திரும்ப ரீயூனியன் பண்ணுறதுக்கு போகவா, இல்லைனா வந்து நியூ லைஃப் இதுலேயே நான் வந்து எனக்கு அது கிடைச்சிதுன்னா நான் வந்து நியூ லைஃப்காக நான் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். எனக்கு இதெல்லாம் எனக்கு ஏன் இப்படி இவ்வளோ தடங்கள் வருது அப்படிங்கிறது ஒரு சிலர் பாருங்கள். எத்தனை விதத்தில் சுச்சுவேஷனில் நீங்கள் வந்து சூழ்நிலையில் மாட்டிகிட்ருக்கீங்க. அப்போது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்காகவும் அவர் எப்படி உங்களுக்கு ப்ரொடிக்ஷன் கொடுக்குறாரு பாருங்கள். ஸோ அம்மா பிள்ளைங்களுக்கு, அம்மா பொண்ணு, இந்த மாதிரி அப்பா பிள்ளை, அந்த மாதிரி பிரேக்கில் இருக்கிறவங்களும் தெரியுறீங்க. எங்கள் ஃபேமிலி எப்போ வந்து ஒற்றுமையாகும்? டிவைன் கிட்ட ரொம்ப வருத்தப்பட்டு கேட்குறீங்க. ஒரு சிலர் மதர் கேரக்டர் அதிகமாக தெரியுது. ஃபைனான்ஸ்க்காக கூட நீங்கள் கொஞ்சம் அப்பா கிட்ட வந்து ரிக்வெஸ்ட் பண்ணுறீங்க. எனக்கு இந்த ஃபைனான்ஸ் ஸ்ட்ரகிளாக எப்பப்போ போகும்? அதே மாதிரி குடும்பத்தில் ஒற்றுமை இல்லை, ஒருத்தர் பேச்சை ஒருத்தர் கேட்குறதில்ல. இந்த குடும்பத்தை வந்து அது வந்து எல்லாத்தையும் வந்து ஸ்ட்ராங்காக கொண்டு போகணும்னு நினச்சி சில பேர் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, போராடிட்டுருக்கீங்க. வெளியேருந்து பார்க்கும்போது ஓகே இவங்க நல்ல ஃபேமிலியாக இருக்காங்க, அப்படி ஓகே இவங்க ஃபேமிலி நல்ல ஃபேமிலி அப்படிங்கிற மாதிரி, இவங்களுக்கு என்னப்பா நல்லா இருக்காங்க அப்படிங்கிற, ஆனால் அந்த மாதிரி நீங்கள் காமிச்சிக்குவீங்க. ஆனால் உள்ளே நீங்கள் அதுக்காக எவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். ஆமாவா இல்லையா? கமெண்ட்டில் பார்த்து விடுங்க. கண்டிப்பாக நீங்கள் ஏதோ ஒரு முயற்சி பண்ணுறீங்க, அந்த முயற்சி சக்ஸஸ் ஆகும். இந்த குடும்பத்தை இது பண்ணுறதுக்காகவும், அதே மாதிரி ஒரு சிலர் வந்து நான் வீடு கட்டுறதுக்காக சொன்னேன். சில பேர் வந்து புது வீடு, இப்போ ஒரு இருக்கிற இடத்துல வந்து ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னாலும் புது வீட்டுக்கு நீங்கள் போகலாம். அது வந்து வாடகை வீடாக கூட இருக்கலாம், இல்லை நியூ ஹோம்க்கு நீங்கள் வந்து ரெடி பண்ணுறீங்கன்னாலும் அது உங்களுக்கு கைகூடி வரும். உங்கள்கிட்ட சரண்டர் வேணும். திருமணத்துக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு அதுக்கும் வந்து சக்ஸஸ் கொடுக்குறேன்னு தான் சொல்கிறாரு. ஆனால் அவங்களும் வந்து சரண்டர் இல்லாமல் இருக்கீங்க. நான் வந்து சரண்டர்னா எந்த கடையில் மேடம் விற்கும் அப்படின்லாம் கேட்காதீங்க. சரண்டர் எந்த கடையிலலாம் விற்காது அது. ஓகேவா? நீங்கள் வந்து மனதில் போட்டு அப்படியே இதெல்லாம் இப்படி செய்யணும், அதை அப்படி செய்யணும், அப்படி பண்ணால் தான் இது சரியாக வரும், அதெல்லாம் சொல்லக்கூடாது. உங்களுக்கு ஒரு ப்ரேயர் இருக்குது. அதனால தான் நான் சொல்லுவேன், என்கிட்ட வந்து கன்சல்டேஷன் வரும்போதே நான் சொல்லுவேன், டிவைன் யாருக்குமே கஷ்டம் கொடுக்குறது கிடையாது. நீ போய் இப்படி தான் வாழணும், நீ போய் இப்படி தான் வாழணும், உனக்கு ஃபுல் சுதந்திரம் இருக்குது. உன்னோட சுதந்திரத்தை யூஸ் பண்ணி நீ நல்லது செஞ்சேன்னா நல்ல விஷயங்கள் நடக்கும். உன் சுதந்திரத்தை யூஸ் பண்ணி தப்பு வழியில் போனேன்னா அதுக்கான ப்ளஸ் மைனஸை நீ பார்க்கணும். அதுதான் இங்கே மேஜிக்கு. ஓகேவா? அதை யாருக்கெல்லாம் புரிதல் இருக்குதோ அவங்களாம் பாக்கியவான். நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க கைஸ், இன்றைக்கி நீங்கள் வந்து ஒரு ப்ளஸில் மைனஸில் இந்த சுச்சுவேஷனில் இருக்கிறீங்கன்னா இது வந்து இதுதான் என் தலையெழுத்தா, இதுதான் நான் வாழ்க்கையாக இப்படியே போயிடுமா அப்படிலாம் கிடையாது.
இந்த சோல் இந்த உடம்புல ஏன் வந்திருக்கு, இந்த அம்மா அப்பாவுக்கு இந்த பிள்ளைங்களுக்கு வந்து இந்த சோல் வரணுன்ட்டு வந்திருக்குன்னா எல்லாத்தையும் நீங்கள் தான் முன்னாடியே முடிவு பண்ணுறீங்க. புரியுதா? நான் போய் ஃபேஸ் பண்ணுறேன், நான் பரவாயில்ல, நான் சேலஞ்சிங்காக இருந்தால் கூட நான் போய் செய்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து நல்ல கர்மாவை நான் சேர்த்துக்கிறேன், என்னோடய பேட் கர்மாவை நான் குறைச்சிக்கிறேன். நான் பரவாயில்ல, சேலஞ்சிங்காக இருந்தால் கூட வருவேன், வந்து நான் இவங்களுக்கு தான் பிறக்கணும் அப்படி சொல்லி நீங்களே டிசைட் பண்ணுறீங்க. அது தெரியாது உங்களுக்கு. இப்போ அந்த மாயை மறைச்சிரும். பெரிய விஷயத்த சொல்லிகிட்ருக்கேன் நான், ரொம்ப சாதாரணமான ஏதோ நீங்கள் கதை கேட்குற மாதிரி சொல்லிகிட்ருக்கேன். பெரிய விஷயம் இது. இந்த விஷயம் வந்து நீங்கள் இன்றைக்கி ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அதனால தான் வந்து ஆஸ்ட்ரோவை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னா, ஆஸ்ட்ரோ வந்து ரெக்கார்டு. இந்த சோல் இந்த நேரத்தில் இந்த நட்சத்திரத்தில் இப்படி வந்துச்சுன்னா அதுக்கு காலகட்டம் இப்படி தான் இருக்கும். ஸோ உங்களோட ஓல்டு ரெக்கார்டு, ஓல்டு டேட்டாவை வச்சு தான் இப்போ நீங்கள் கரண்ட்டில் வாழ்ந்துட்டுருக்கீங்க. கரண்ட்டில் நீங்கள் நல்ல ப்ளஸ்ஸுங்களை பண்ணுங்களேன், நல்ல குருமார்களோட ஆசீர்வாதத்தை வாங்குங்க, அவங்கள ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ் இப்போ நிறைய பேர் ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ் உங்களுக்கு கிடச்சிட்ருக்காங்க. யாரையாவது தெரிஞ்சவங்க இருந்தால் பிடிங்க, அவங்கள ஃபாலோ பண்ணுங்கள். ஆனால் நல்ல மாஸ்டர்ஸாக இருக்கணும், அவங்க உங்களோட பேசணும், உங்களுக்கு டவுட் இருந்தால் அவங்களுக்கு கிளியர் பண்ணணும். அந்த மாதிரி மாஸ்டர்ஸ்கிட்ட போய் ஜாயின் பண்ணுங்கள். ஏதோ டிவைன் பட் சேனலில் மேடம் சொன்னாங்க, அந்த அம்மா குருமா சொன்னாங்க, நான் போய்ட்டு பக்கத்தில் இருந்தவங்கள்ட்ட அதில் அவங்க ஏதாவது உங்களுக்கு வேறு விதமாக இது ரியாக்ட் ஆச்சுன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ இந்த லைனில் இருக்கவங்க இவங்களுக்கு நல்லா அப்படின்னு தான் நீங்கள் போய் ஜாயின் பண்ணி அவங்கள ஃபாலோ பண்ணுங்கள். சரியா? இப்போ வந்து சத்குரு என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு அந்த டிவைன் பவர் எப்படி எடுக்கணுங்கிறது தெரியல. டிவைன் கிட்டே நீங்கள் சரண்டர் பண்ண மாட்டேறீங்க, குருக்கிட்ட நீங்கள் சரண்டர் பண்ண மாட்டேறீங்க. அதனால் நீங்கள் வேதனை, அழுத்தம், ஓஞ்சி போயிட்டீங்க. உடல் ரீதியாகவும் ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கீங்க. உடல் ரீதியாக உங்களுக்கு ஒரு இது கிடையாது, எப்படின்னா தெம்பு இல்லை அப்படி கூட சொல்லலாம். மனசோர்வு, உடல் சோர்வு ரெண்டுமே இருக்குது. சொல்லப்போனால் அதுதான். இந்த பிரேக்னால் இந்த குடும்பத்தில் வந்து எல்லாம் வந்து ஒரு மனவேதனையோட ஒரு பிரேக்கிங்கில் இருக்கிறது உங்களுக்கு அப்படி ஒரு சுச்சுவேஷனை கொடுக்குது. ஆனாலும் ஒரு அவேக்னிங் இருக்குது. ஓகேவா? உங்களை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க. ஸ்பிரிச்சுவல் விழிப்புணர்வு சொல்லுவாங்களே, ஒரு ஸ்பிரிச்சுவல் லைனில் உங்களுக்கு டிவைன் வந்து ஒரு வழி காட்டுறாங்க. அதாவது நீங்கள் வணங்குற அந்த குரு வந்து உங்களுக்கு இந்த விஷயத்தை கன்வே பண்ணுறாரு, நீ வந்து சரண்டர் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு ரெமெடி என்னங்கிறத நான் வந்து இந்த வீடியோவோட எண்டில் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. சில பேருக்கு நியூ பிகினிங்ஸ், அதாவது புதிய வாழ்க்கை, ஃபஸ்ட்டு வாழ்க்கை, இது செகண்ட் லைஃபாக இருக்கும். நீங்கள் வந்து கொஞ்சம் நல்ல மெச்சூரிட்டியான ஃபீமேல் எனர்ஜியாக தெரியுது. அபவ் 40, 35 அந்த மாதிரி இருப்பீங்க. கன்னி, மகரம், ரிஷபம் இந்த ராசி அல்லது லக்னத்தில் இருப்பீங்க. ஒரு சிலர் வந்து மேஷம், சிம்மம், தனுஷ் இந்த ராசி அல்லது லக்னத்தில் இருப்பீங்க. ஓகேவா? பழைய லைஃப் வந்து ரொம்ப போராடி ஸ்ட்ரகிள் ஆயிடுச்சு, அது திரும்பவும் அதிலே போகலாமா இல்லைனா நெக்ஸ்ட் லைஃப் நான் பார்க்கலாமா அப்படின்னு அப்பாக்கிட்ட கேட்டுட்ருக்கீங்க. கண்டிப்பாக நியூ லைஃப் நல்லா தான் இருக்கும். அப்பா உங்களுக்கு எல்லா சப்போர்ட்டும் பண்ணுறாரு. பட் உங்ககிட்ட வந்து அந்த சரண்டர் இருக்கணும். சரியா? அதே மாதிரி ஒரு சிலர் வந்து நான் சொன்ன மாதிரி இந்த வீடுக்காக, ப்ராப்பர்ட்டிக்காக இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க. அதே மாதிரி மேரேஜ்க்காக கண்டிப்பாக சக்ஸஸ் இருக்குப்பா. இதுக்கு மேலே என்ன சொல்லணும்? கண்டிப்பாக நீங்கள் பார்க்குறவங்க நிறைய பேர் வந்து இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா கடகம், விருச்சிகம், மீனம் இந்த ராசியில் லக்னத்தில் அதிகமாக இருக்கீங்க. ரொம்ப அன்பு பாசம் நிறைஞ்சவங்க. அதாவது உங்ககிட்ட கொஞ்சம் அன்பாக பேசிட்டா போதும், உயிரையே கொடுத்துருவீங்க. உங்ககிட்ட ஒரு இதுவே இருக்காது. அவங்க எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்லிவிடுவீங்க. எதுவுமே வந்து அவங்ககிட்ட மறைச்சி பேசுகிறது அதெல்லாம் இருக்காது. கள்ளம் கவடு இல்லாத பிள்ளைங்களாக இருப்பீங்க. டிவைன் பாத் சேனல் பிள்ளைங்க மோஸ்ட் ஆஃப் நம்ம சேனல் பார்க்க நீங்கள் அந்த மாதிரி ஆகிடுவீங்க. கவலைப்படாதீங்க. அதுதான் இறைவனுக்கு பிடிக்கும். குழந்தையும் தெய்வமும் கொண்டாடுற வீட்டில் தான் இருப்பாங்க. குழந்தைங்களுக்கும் ரெக்கார்டு கிடையாது. ஓகேவா? சித்தர்களுக்கும் ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ்க்கும் அந்த மாதிரி ரெக்கார்ட் கிடையாது. எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. எது நடக்குதோ அது உன்னோடது, நாங்கள் அதுக்கெலாம் இதே கிடையாது. ஓகேவா? அந்த மாதிரி இதுதான் சூப்பராக கொடுத்தாருப்பாருப்பா. பைல்வான் சூஸ் பண்ண செல்லங்களே, இந்த விஷயங்களை வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு ரெசனேட் ஆச்சு அப்படிங்கிறத எனக்கு வந்து கமெண்ட்டில் பதிவிடுங்க. அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்கள். சத்குருவே சரணம் சொன்னாலும் சரி, பழனிசாமி அப்பா சரணம் அப்படின்னாலும் சரி, பழனி ஆண்டவா சரணம். ஆண்டவர் அப்படி தான் வந்து அவர் மூலமா உங்களுக்கு வந்து இது பண்ணுறாரு. அந்த உடல் தான் உங்களுக்கு இப்போ தெரியுது. அவர் எத்தனையோ பிறவி, எத்தனையோ சித்தர்கள் இதில் வந்து இப்போ அவருக்குள்ளே இருக்கிறாங்க. இந்த ஹேமாவும் அவருக்குள்ளே தான். ஹேமாக்குள்ளே அவர் இருக்கார், அவருக்குள்ளே நான் இருக்கேன். அவ்வளோதான். எனக்கு இவ்வளோ பெரிய அற்புதமான ஞானத்தை கொடுத்தாரு. நான் அதை வந்து
அவரே தான் அதை வந்து டீச் பண்ணுறாரு. இங்கே நானுங்கிற அந்த இதுவே கிடையாது, அந்த அகங்காரம் எனக்கு கிடையவே கிடையாது. எல்லாம் நான் என்றால் என் குருமார்கள், என் யூனிவர்ஸ், ஏஞ்சல்ஸ், என் முருகர், அவ்வளோதான். என்னோடய கணபதி. நீங்கள் என்ன பேர் சொன்னாலும் சரி, கர்த்தரை நினச்சாலும் சரி, கர்த்தரும் எனக்குள்ளே இருக்க, அவருக்குள்ளே நான் இருக்கேன். தட்ஸ் இட். ஓகே. ஸோ இந்த புரிதல் உங்களுக்கு வரணும். எல்லாரையும் வந்து அப்படி கூட்டிகிட்டு போக முடியாது. எல்லாருக்கும் ஒரு இது இருக்குது, ரோல் இருக்குது இல்லையா? ஸோ உங்களோட நல்ல விஷயங்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு சில மெத்தட்ஸ்லாம் கொடுக்குறேன். அதை ஈஸியாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு சில விஷயங்களை நான் வந்து வீடியோட எண்டில் அந்த செகண்ட் பைல் பார்த்ததுக்கப்புறம் சொல்கிறேன். முடிஞ்சால் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? சரி, தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். வாங்க இப்போ நம்ம வந்து பாயில் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு, இந்த பிளட் ஸ்டோன் சூஸ் பண்ணவங்களுக்கான ப்ரிடிக்ஷன் பார்க்கலாம். நீங்கள் உங்கள் மனதில் என்ன ஒரு கேள்வி வச்சுருக்கீங்க, என்ன ஒரு புரிதல் வேணும், அப்பா கிட்ட எனக்கு கிளாரிட்டி வேணும், அப்படி ஏதாவது நினச்சிருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன பிளெஸ்ஸிங்ஸ் கைடன்ஸ் அப்பா கொடுக்க போகிறாரு அப்படின்றத பாயில் 2 சூஸ் பண்ண மக்களுக்கு பார்க்கலாம். பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன லைக் கொடுங்க, கமெண்ட்டில் அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்கள். நீங்கள் எந்த காடை ப்ரே பண்ணாலும் இன்றைக்கி அவங்க எனர்ஜி வந்து கனகம்பட்டி அப்பாவாகவும் சாய்பாபாவாகவும் உங்களுக்கு 2 பேர் ஒன்று தான். ஹேமாவும் இங்கே ஒன்று தான். ஓகேவா? இங்கே ஹேமாவாக ரோல் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட பேசிகிட்ருக்கிறாரு. ஓகே. அவர்கிட்ட நீங்கள் வைக்கிற விஷயம் என்னென்னா, மோஸ்ட் ஆஃப் இதை பார்க்குறவங்க நீங்கள் சிங்கிளாக இருப்பீங்க, அன்மேரிடாக, அதாவது நீங்கள் மேரேஜ் ஆகி பிரேக் ஆகி சிங்கிளாக இருக்கலாம், இல்லைனா டிவோர்ஸ் வாங்கி இருக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி ஃபஸ்ட்டு லைஃப் சரி பிரேக் ஆகி நீங்கள் வந்து தனியாக இருக்கீங்க, சிங்கிள். அது நீங்கள் வந்து ஃபீமேலாக இருக்கலாம் ஆர் மேலாக இருக்கலாம். உங்களுக்கு நியூ பிகினிங்ஸ், நியூ லைஃப் வேணும்னு நினைக்கிறீங்க. புதிய லைஃப் எனக்கு வேணும், அது வந்து எனக்கு ரொம்ப எமோஷ்னலாக நல்லா சப்போர்ட் பண்ணணும், எல்லா விதத்திலும் எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு நபர் எனக்கு வேணும் அப்படிங்கிறது உங்களோட இன்டென்ஷன், ப்ரேயர். அப்பா கிட்ட நீங்கள் மனதில் நிறுத்தி வச்சுருக்கீங்க. அது அவருக்கும் தெரியுது. கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற விஷயத்த அவர் செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் உங்களோட ஃபோக்கஸிங் வந்து கொஞ்சம் நாளாக ரொம்ப எமோஷ்னலாக லாக் ஆகுறீங்க. நீங்கள் உங்களுக்கு இன்னும் சில கைடன்ஸ் என்ன கொடுக்க விரும்புகிறாரு அப்படின்னா, நீ உன்னோட வேலையில் கவனமாக இரு, உன்னோட வேலையில் கவனமாக இரு, எமோஷ்னல் லாக் ஆகாத, ஸ்ட்ரிக்டாக இரு, தைரியமாக இரு. ஒரு சிலர் அந்த மாதிரி ஒரு தைரியமான ஒரு பக்குவ நிலைக்கு கூட வந்திருப்பீங்க. ஒரு சிலர் மோஸ்ட் ஆஃப் ஃபீமேல் எனர்ஜி காமிக்குது, ஒரு சிலர் மேல் எனர்ஜியாக இருக்கலாம். நீங்கள் என்ன மாதிரி ராசி லக்னம் பார்த்தீங்கன்னா, மிதுனம், துலாம், கும்பம். சில பேர் வந்து மேஷம், சிம்மம், தனுஷ் இதில் இருக்கலாம். ஒரு சிலர் கன்னி, மகரம், ரிஷபம். ஓகேவா? இந்த ராசி அல்லது லக்னத்தில் இருக்கலாம். உங்களுக்கு ஒரு லைஃப் நல்லா சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சன் வருவாங்கள்ல, அவங்க வந்து கடகம், விருச்சிகம், மீனம் இந்த ராசி அல்லது லக்னத்தில் இருப்பாங்க. ஒரு சிலருக்கு மேஷம், சிம்மம், தனுஷ் இந்த ராசி அல்லது லக்னத்தில் வருவாங்க. ஆனால் நீங்கள் எடுக்கிற முயற்சியில் கண்டிப்பாக டிவைன் உங்களுக்கு கைடன்ஸ் கொடுப்பாங்க. அப்பப்போ உங்களை வந்து கண்காணிச்சிட்டே இருக்காங்க. உங்களை ஒன்றும் சும்மா விட்டுடல. நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னா, எனக்கு நான் எடுக்கிற இந்த முயற்சி எனக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும், என் டிவைன் பார்த்துக்குவாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக நீங்கள் மூவ் ஆன் பண்ணுறீங்க. ஆனாலும் நீங்கள் அப்பப்போ கொஞ்சம் கவனத்தோடு செய்யணும். ஒரு விஷயம் வந்து ஒரு செய்தி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நபரை பற்றியோ ஒரு விஷயம், அவங்கள பற்றி எல்லாமே விசாரிங்க. ஒரு ஸ்டெப் இதை ஒரு முயற்சி பண்ணுறேன், ஒரு நியூ மேரேஜ் போகிறீங்கன்னா, இது வந்து இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்மளோட பதிவை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும். எப்படின்னா, நீங்கள் ஒரு ஆஸ்ட்ராலஜி பார்க்குறீங்க இல்லையா, ஒரு வரன் வரும்போது இவங்களுக்கும் அவங்களுக்கும் மேட்சிங் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ராங்காக சொல்கிறேன், உங்களுக்கு எந்த கர்மாவுக்கு இந்த கர்மா தான் ஆட் ஆகும்னு சொல்லி அதுதான் அங்கே இருக்கும். அதை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறீங்க? அது தெரிஞ்சுக்காமே போய் கல்யாணம் பண்ணலாமே.
ஒரு சிலர் அதெல்லாம் பார்க்காம லவ் மேரேஜ் பண்ணுறாங்க. ஒரு சிலருக்கு சக்ஸஸ் ஆகுது, ஒரு சிலருக்கு சக்ஸஸ் ஆக மாட்டேங்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி லவ் மேரேஜ் ஃபெயிலியர் ஆகுது, அரேஞ்ச் மேரேஜ் ஃபெயிலியர் ஆகுது. காரணம் என்ன? உங்களோட ஆழ்மன ரெக்கார்டு. இங்கே வந்து நீங்கள் பண்ணுற ப்ளஸ் மைனஸ் அதுவும் வேலை செய்யும். உங்களோட பாஸ்ட்டு, உங்களோட கர்மா. இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்கள் கர்மா மட்டும் கிடையாது, உங்கள் பேரண்ட்ஸ் வந்து விட்டுட்டு போகிறாங்க பார்த்தீங்களா, அந்த கர்மாவும் உங்களை. அதனால தான் இப்போ ஒரு சோல் வந்து ஒரு அந்த என்ன சொல்கிறதுனா இன்னொரு பிறவிக்கு போகுது இல்லையா, ஒரு பிறவி முடிச்சுட்டு இன்னொரு பிறவிக்கு போகிறாங்க இல்லையா, அதை நம்ம வந்து இறந்துடுறாங்கன்னு சொல்கிறோம். பட் அங்கே வந்து சோல் இறக்காது, அது உங்களுக்கு தான். அந்த சோல் இன்னொரு சட்டைக்கு போகும். அது போகும்போது அது என்ன ப்ளஸ்ஸு மைனஸ் உங்களுக்கு விட்டுட்டு போகும். அந்த மைனஸ் அதிகமாக இருந்ததுன்னா அந்த மைனஸ் அவங்களோட பிள்ளைங்களுக்கு போயிடும். அதனால தான் பெற்றவங்க பண்ண இதுவெல்லாம் வந்து பிள்ளைங்களுக்கு போயிட்டு ஆட் ஆகுது. பிள்ளைங்க வந்து அதை அனுபவிக்கிறோம். பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க, நல்லவங்களாக இருப்பாங்க, நல்ல வழியில் ஃபாலோ பண்ணுவாங்க, நேர்மையாக இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு என்னென்னே தெரியாது, எல்லாம் கஷ்டமும் வரும். முக்கியமாக பார்த்திங்கன்னா லைஃப் ரொம்ப ஸ்ட்ரகிளில் போகும். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறவங்க வந்து சிங்கிளாக இருக்கீங்க, இல்லைனா ஒரு சிலர் விடோவாக இருக்கலாம், ஒரு சிலர் வந்து டைவர்ஸியேட் சொல்லுவாங்கள்ல, டைவர்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்கள்ல, அந்த மாதிரி. உங்களுக்கான அந்த நியூ பிகினிங்ஸ் எல்லாமே கிடைக்கும் கைஸ். ஆனால் கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க. அப்பப்போ இறைவன் கொடுக்குற அந்த கைடன்ஸு அது வந்து ஒரு பாதுகாப்புக்காக உங்கள் கூடவே இருக்காங்க. சில பேர் பைரவர் வழிபாடு கூட பண்ணுவீங்க. அது மாதிரி ஒரு கருப்பசாமி, அந்த காவல் தெய்வங்களை அதிகமாக இது பண்ணுவீங்க. பாருங்கள், நான் இந்த கார்டு மூணு கார்டு வழியாக பார்த்துட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி பிரேக்கில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு லைஃப், அதுதான் அடுத்த கார்டில் அழகாக கொடுத்துட்டாங்க. இது கலெக்டிவ் ரீடிங். சில இன்னும் கொஞ்சம் வந்து ரீடிங் வருது. சில பேர் வந்து ஃபேமிலிக்காக, ஃபேமிலி பாண்டிங், பேரண்ட்டை வந்து இதை வந்து சரி பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க, ஃபேமிலியை ஒற்றுமையாக்கணும். சில பேருக்கு கிட்ஸ் இருக்கலாம், 2 கிட்ஸ் கூட இருக்கலாம், ஒரு சிலருக்கு 1 or 2 கிட்ஸ் இருக்கும். ஸோ அந்த பாண்டிங் உடஞ்சி போகக்கூடாது, அதுக்கான நிறைய முயற்சிகள் எடுக்கிறீங்க. நீங்கள் டிவைனோட சரண்டர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங் இருக்குது. ஒரு சிலர் அதுக்கான இது கூட நீங்கள் செஞ்சுருப்பீங்க. அந்த முயற்சி செஞ்சுருந்தீங்கன்னா உங்களோட அந்த நீங்கள் எதிர்பார்க்குறீங்கள்ல, உங்களோட கணவர் உங்ககிட்ட வந்து அன்பாக இருக்கணும், அது மாதிரி உங்கள் மனைவி, அந்த மாதிரி அவங்க உங்களுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சனாக மாறிடுவாங்க. அதை தான் சொல்கிறாரு. கண்டிப்பாக நீ எதிர்பார்த்த மாதிரியே அந்த லைஃப், ஒரு சிலருக்கு வந்து நியூ லைஃப் அமையும், ஒரு சிலருக்கு வந்து குடும்பத்தை வந்து ரீயூனியன் பண்ணணும், இல்லை ஒரே குடும்பத்தில் இருப்பாங்க, வேறு டைரெக்ஷனில் இருப்பாங்க, குழந்தைங்களுக்காக கொஞ்சம் எல்லாத்தையும் பொறுத்துக்குவாங்க. ஆனால் எவ்வளோ நாளைக்கு இந்த மாதிரி நான் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா உங்களுக்கு, அதுக்காக சொல்கிறாரு. கண்டிப்பாக உங்கள் பர்சன் மாறுவாங்க, உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அவங்களும் ஒரு நல்ல அவங்க வேலையிலையும் நல்ல முன்னேற்றங்கள் உங்களால் அவங்களுக்கு அனுகூலம் இருக்கும். இதுக்கு மேலே என்ன சொல்வார்? கண்டிப்பாக ஒரு சிலர் வேலைக்காக சில ஏதாவது முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப யோசனையில் இருக்கலாம் நீங்கள். ஒரு சிலர் வந்து அப்பா நான் அதாவது படிக்கிற பிள்ளைங்களாக இருக்கலாம் பார்க்குறவங்கள, இல்லை இந்த லைனில் இருக்கிறவங்களே, இந்த ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்களே கூட நீங்கள் படிக்கிறதுக்கான ஏதாவது முயற்சி பண்ணலாம், அந்த ஐடியாவை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணால் சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணி தருவார். முயற்சி பண்ணுங்கள், மனசுலேயே நினச்சி வச்சுட்ருக்காதீங்க, ட்ரை பண்ணுங்கள் அந்த வேலைக்கு. ஓகேவா? இது ஒரு சிலருக்கு. ஒரு சிலர் நியூ ரிலேஷன்ஷிப்காக ட்ரை பண்ணுற விஷயம், உங்களுக்கு ஒரு ப்ரப்போசல் வரலாம், உங்களை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கு, சீக்கிரமே அதை நீங்கள் ரிசீவ் பண்ணலாம். உங்களுக்கு சில அட்வைஸ் என்னென்னா, நீங்கள் இந்த மேஷம் சிம்மம் தனுஷில் இருந்தீங்கன்னா, இந்த ராசியில் லக்னத்தில் இருந்தீங்கன்னா கொஞ்சம் கோபத்தை அவங்கள மட்டும் கண்ட்ரோலில் வைக்கணும். ஓகேவா? சரண்டர் பண்ணணும். சரண்டர் தான் நிறைய பேர்கிட்ட இல்லை. உங்கள் பாஸ்ட் லைஃப் ரொம்ப வலி வேதனையை கொடுத்துருக்கு. ஸோ அதை எப்படி சரி பண்ணிக்கணுமோ அதெல்லாம் வந்து சரி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு யாராவது ஹீலர்ஸ், ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ் இருந்தாங்கன்னா போய்ட்டு அவங்கக்கிட்ட அந்த சர்வீஸ் அவைலபிள் இருந்தால் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு அதெல்லாம் எங்களுக்கு தெரியலம்மா, எங்களுக்கு அந்த ஆழ்மனப்பதிவு இதெல்லாம் தெரியாது, எங்களுக்கு வந்து எங்களோட கர்மா கிளன்சிங் பற்றியெல்லாம் எங்களுக்கு தெரியலை அப்படின்னா, உங்களோட கர்மா கிளன்சிங் ஆகணும், உங்கள் கர்மா பேட் கர்மா நீங்கள் வந்து சரி பண்ணி குட் கர்மாவை ஆட் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா, சில விஷயங்கள்லாம் நான் வந்து பழைய வீடியோ பதிவில் கொடுத்துருப்பேன். அதோட லிங்க்கை வந்து ப்ளேலிஸ்ட்டில் வைக்கிறேன் நான், பார்த்துக்கோங்க. இந்த வீடியோட எண்டில் இதில் தெரியும் உங்களுக்கு. அதில் போய்ட்டு ஒரு பாஸ்ட் வீடியோஸில் போய் பார்த்தீங்கன்னா
இந்த ரிலேஷன்ஷிப் இந்த விஷயங்களும் எதனால் வருது, அதே மாதிரி ஒரு மேரேஜ் ஆகி திரும்ப பிரேக் ஆகி திரும்ப இன்னொரு மேரேஜ் திரும்ப அதுவும் வந்து செட் ஆகாமல் ரொம்ப பேர் கஷ்டப்படுறாங்க. மூணாவதாக ஒரு லைஃப்பை நீங்கள் அது செட் ஆகாது. மோஸ்ட் ஆஃப் அது வந்து வேறு மாதிரி போயிடும். ஜென்ஸ் கூட ஒரு அளவுக்கு சமாளிச்சிருவாங்க, ஆனால் லேடிஸ் தான் இதில் ரொம்ப அவஸ்தைப்படுறீங்க. ஸோ 2 பேருக்குமாகவும் நான் வந்து பார்த்து தரேன். ரெண்டு பேரும் எனக்கு ஒன்று தான். ஆனால் பாதிப்பு யாருக்குங்கிறத உண்மையை சொல்லி தானே ஆகணும். அது ஏன்னா நிறைய பேர் லேடிஸ் வந்து நீங்கள் தப்பு பண்ணுறேன்னு தெரியாமல் தப்பு பண்ணிகிட்ருக்காங்க. அதுதான் இங்கே காமெடியாக இருக்குது. சீரியஸான விஷயம். ஆனால் நான் ரொம்ப சீரியஸாக பேசினா ரொம்ப இதுவாகுமேன்றதுனால ஒரு இதுவாக பேசிகிட்ருக்கேன். இன்கேஸ் நீங்கள் யாராவது இந்த லேகிங்கில் இருக்கீங்க, உங்களுக்கு ஏதோ ஒரு கன்சல்டேஷன் வந்து இதிலேருந்து நாங்கள் வெளில வரணும், எங்களோட இதை வந்து சரி பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா, உங்கள் கர்மாவை வந்து கிளென்ஸ் பண்ணிக்கணும், அதுக்கு நிறையா ஹீலிங் ட்ரீட்மெண்ட்லாம் இருக்குது, மெத்தட் இருக்குது. எப்படியெல்லாம் உங்களோட ப்ளஸ் எனர்ஜி, உங்கள் மைனஸ் எனர்ஜியை குறைக்கும் போது தான் ப்ளஸ் எனர்ஜியோட வேல்யூ உங்களுக்கு ஆட் ஆகும். ரெண்டாவது, மனதில் இவ்வளோ விஷயங்களெல்லாம் வந்து நீங்கள் நெகட்டிவாக ஓட்டிகிட்டு இருக்கும் போது பாசிட்டிவான விஷயங்களுக்கு எனர்ஜி கம்மியாக இருந்ததுன்னா அந்த நெகட்டிவான விஷயங்கள் தான் அதிகமாக நடக்கும். அண்டர்ஸ்டாண்ட்? ஒரு விஷயம் யோசித்து பார்த்துருக்கீங்க. இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேன். ஒரு நல்ல விஷயத்தை ஒருத்தர் ஷேர் பண்ணுறாங்கன்னா அதுக்கு லைக் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கம்மியாக தான் போகும். இதுவே ஒரு நெகட்டிவான விஷயம், இங்கே இது ஆகிடுச்சு, அங்கே அது ஆகிடுச்சு, அவங்க இப்படி ஆகிட்டாங்க, அவங்க இப்படி பண்ணாங்க அப்படின்லாம் ஏதாவது ஒரு அந்த மாதிரி ரூமர், அந்த மாதிரி ஒரு நெகட்டிவாக பேசி அந்த வீடியோ போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீடியோக்கு பாருங்கள் எவ்வளோ லைக்ஸ் வருதுன்னு. அதுக்கு காரணம் என்ன? நீங்கள் தான். நீங்கள் ப்ளஸ்ஸுக்கு கொடுக்குற அந்த இன்டென்ஷனை வந்து மைனஸ்க்கு தான் அதிகமாக இது கொடுக்குறீங்க. ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை அப்படியே வந்து ஏற்றுக்கும் மனசு. ஓகே, ரொம்ப சந்தோஷம் அப்படி சொல்லிட்டு அதுக்கு அது வந்து அப்படியே காம்ப்ரமைஸாக போயிடும். இதுவே உங்களுக்கு பிடிக்காத விஷயம் நடந்துச்சு, உங்களுக்கு மனசு ஏற்றுக்காது, எனக்கு வந்து இப்படி பண்ணலாமா, அவங்க ஒரு நபர் உங்களுக்கு பண்ணிட்டாங்க, இல்லைனா ஒரு சூழ்நிலை அப்படி அமைஞ்சிச்சுன்னா அந்த சூழ்நிலையை பற்றியே ஓட்டுவீங்க, அந்த நபரை பற்றியும் ஓட்டுவீங்க. ஆமாவா இல்லையா? அப்போ எது அதிகமாக வேலை செய்யுது? அப்போ எதை நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க? சிம்பிள். ஸோ நீங்கள் ஆஸ்ட்ரோ படி பார்த்தாலும் இப்போ நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்க வரையும் விஷயம் வந்து பாஸ்டோட ரெக்கார்டை தான் நீங்கள் இப்போ ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு அந்த உடல் மனம் ஆன்மாவில் ஒரு பேலன்ஸிங்கை கொண்டு வராமல் நீங்கள் பாட்டுக்கு இதே லைஃப்பை வந்து இது பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து நெகட்டிவான விஷயங்களை தான் ஆல்மோஸ்ட் அட்ராக்ட் பண்ணிக்கிட்டே போவீங்க. ஸோ இங்கேயும் நீங்கள் சில ப்ளஸ் மைனஸை பண்ணிங்கன்னா உங்கள் மைனஸோட வேல்யூ எப்படி இருக்கோ ப்ளஸோட வேல்யூ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தான் அது நடக்கும். ஒரு சில குழந்தைகள்லாம் நினச்சிட்டு இருக்காங்க, நான் யாருக்கு என்ன வேணாலும் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு கெடுதல் பண்ணிவிட்டு நான் போய்ட்டு கங்கையில் குளிச்சுட்டு வந்துடுறேன், ராமேஸ்வரத்தில் போய் முங்கிட்டு வந்துடுறேன், என் பாவம் போயிடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சான்ஸே கிடையாது கைஸ். அந்த தப்பு அதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு வேணால் சமாதானப்படுத்திக்கலாம். நீ என்ன ஆக்ஷன் பண்ணியோ அதுக்கான ஒரு ரியாக்ஷன் நடக்கும். அந்த மாதிரி சில பேர் அப்போ தெரிஞ்சே பண்ணுற அந்த குழந்தைக்கு அதுக்கு எப்படி தெரியுமா வரும்? அந்த குழந்தை பண்ணுற விஷயங்களை வந்து இறைவன் வந்து அவங்களுக்கு எந்த கஷ்டம் கொடுக்கல, அவங்களா தான் க்ரியேட் பண்ணிக்கிறாங்க. இவங்க மட்டும் சஃபர் ஆக மாட்டாங்க. அவங்களோட பிறவி, அவங்க ஜென்ரேஷன் இருக்குது பார்த்தியா, அந்த குழந்தைங்க நல்ல குழந்தைங்களாக வந்தால் கூட இவங்க பெற்றவங்க பண்ண விஷயம் அந்த குழந்தைங்களை எஃபெக்ட் பண்ணும். 7 ஜென்ரேஷனுக்கும் போகும், அது 7 ஜென்ரேஷனுக்கு போகும். அதனால் இது மாதிரியெல்லாம் இருக்குது. இப்போ இருக்கிற விஷயத்தை நீங்கள் சரி பண்ணிக்கிட்டு மூவ் ஆன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, சில பேருக்கு இதில் ஒரு புரிதல் வேணும், ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மாஸ்டர்ஸ் யாராவது தெரிஞ்சால் போய் பண்ணிக்கோங்க. அவங்கக்கிட்ட இந்த கர்மா கிளென்சிங், ஆரா சக்ரா கிளென்சிங் இதெல்லாம் ஒரு சிலர் எந்த மாஸ்டரும் டைரெக்டாக வந்து அதை செய்ய மாட்டாங்க, அசிஸ்டண்ட் வச்சு தான் உங்களுக்கு வந்து இது பண்ணுவாங்க. சரியான ப்ராப்பர் கைடன்ஸ் நிறைய இடத்துல வந்து மிஸ் ஆகுது. அவங்கக்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்கே பல மாதங்கள் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். அப்படியே கிடைச்சாலும் அவங்க 1-2 வார்த்தை தான் பேசுவாங்க. அதுக்கு மேலே உங்கள்கிட்ட நீங்கள் எதிர்பார்க்குற அந்த எக்ஸ்ப்ளனேஷன் கிடைக்காது. நான் இங்கே ஒவ்வொரு பதிவிலும் தெளிவாக, ஏன்னா இந்த கார்டு நான் எடுக்கும் பொழுது இது இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற அப்படியே இன்ட்யூஷனில் வருது, அப்படியே சொல்கிறேன், அது தான் அப்படியே வருது. எனக்கு இன்றைக்கி இந்த டாபிக் எடுக்கலான்ட்டு இன்ட்யூஷனில் சொல்கிறாரு, நான் பண்ணுறேன். டிவைன் என்னோட கனெக்டிவாகவே இருக்காங்க. அவங்க கொடுக்குற அந்த அலைன்மெண்ட்டில் தான் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நான் என்ற என் யூனிவர்ஸ், அவ்வளோதான். என்னோடய குருமார்கள் என்னை வழிநடத்துகிறாங்க. ஹேமாவாக இருந்து அவங்க தான் வழிநடத்திக்கிறாங்க, அவங்களே பார்த்துக்கிறாங்க. தட்ஸ் இட். ஓகேவா? ஸோ யாருக்காவது ஏதாவது புரிதல் வேணும்னு நினச்சிங்கன்னா, இதெல்லாம் சரி பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா, பைல் 1க்கும் சொன்னேன், உங்களோட அந்த ரீடிங்கோட எண்டில் சொல்கிறேன் அப்படின்ட்டு. உங்களுக்கு இன்னும் இப்போ புதுசாக வர்றவங்களுக்கு புரியல, இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா,
பழைய பதிவுகளை போய் பாருங்கள். ஒரு சிலர் என்ன மெசேஜ் தெரியுமா அனுப்புகிறீங்க, எனக்கு இது டாப்பிக்கில் இதெல்லாம் புரியல, எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்பா நான் ½ அன் ஹவர் வீடியோ எத்தனையோ வீடியோ 1 ஹவர் கூட போயிருக்கு. நான் உட்காந்து ஒவ்வொருத்தருக்கும் 1 ஹவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்க முடியுமா? அதனால தானே நான் இவ்வளோ டீப்பாகவும் சொல்லிகிட்ருக்கேன். அதை என்னோடய பதிவுகளை பார்த்தீங்கனாலே ஒரு பதிவு பார்த்தாலே போதும். சரி இன்னும் கொஞ்சம் புரிதல் வேணும்னா பழைய பதிவுகளை ஒரு 2-3 பதிவுகள் போய் பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு. நிறைய பேர் அந்த ஸ்ட்ரகிளில் இருக்கிறவங்களுக்குலாம் அவங்களுக்கு ஒரு ஹீலிங் கிடச்சிதுன்னா, அவங்களோட கர்மா கிளியர் ஆகுதுன்னா அந்த புண்ணியம் உங்களுக்கும் சேரும். நான் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் கீ பாயிண்ட்ஸ், கோல்டன் வேர்ட்ஸ். நான் இங்கே வந்து நம்மளோட ப்ரோக்ராமில் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அவர் பேசுகிறார். குருமார்கள் நின்று பேசுகிறாங்க அவங்கக்கிட்ட. அதனால் அவங்க வார்த்தை எப்படிப்பட்டதாக இருக்குன்றதை நீங்களே யோசிங்க. ஏன்னா அவங்க வந்து குருன்னா இப்படி தான் பேசணும், அப்படியே சான்ஸ்கிரிட்டில் பேசணும், இப்படி தான் அவங்க இருக்கணும், அப்படி கிடையாது. உங்களில் ஒருத்தராக உங்களோட, அதாவது நான் வந்து தனித்துவமாக காமிச்சிக்கணும்னு நான் விரும்ப மாட்டேன். எப்பவுமே நான் வந்து உங்களில் ஒருத்தையாக தான் பேசிகிட்டு இருக்கேன். அப்போ தான் உங்களோட எனர்ஜி லெவலில் நீங்கள் எப்படி இருக்கீங்க உங்களுக்கு புரியுதலுக்காக உங்களுக்கு இறங்கி வந்து தான் இறைவன் வந்து இதை சொல்லி கொடுத்துட்ருக்குறாரு. நான் வந்து ஹையர் செல்ஃப், நான் வந்து இப்படி தான் இருப்பேன், நான் வந்து நல்லா பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்கு மட்டும்தான் நான் வந்து தீட்சை கொடுப்பேன், அவங்களோட கர்மாவை தான் எடுப்பேன்னு கிடையாது. எங்கே யாருக்கு நீட்ஸ் இருக்கோ அங்கே அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு புரிகிற மாதிரி அதை செய்கிறது தான் இறைவனோட வேலை, குருமார்களோட வேலை. அதுதான் நான் பண்ணுறேன். சரி, நீங்கள் என்கிட்டயே வந்து இதெல்லாம் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை, அதுவும் நான் சொல்லிட்டேன். யாராவது தெரிஞ்சவங்க பண்ணுறாங்க, மாஸ்டர்ஸ் இருக்காங்க, உங்களுக்கு இதெல்லாம் அவேர்னஸ் கொடுக்குறாங்க, உங்களுக்கு ஒரு நல்ல புரிதல் கொடுக்குறாங்கன்னா பண்ணுங்கள். ஒரு சிலர் மெடிடேஷன் பண்ணுறவங்க, நீங்கள் வந்து மாஸ்டர் ஆனால் தான் நீங்கள் உங்களோட பிரச்சனையெல்லாம் சரியாகும். நீங்கள் வந்து ரேக்கி கற்றுக்கோங்க, ஃபஸ்ட் லெவல் கற்றுக்கோங்க. ஃபஸ்ட் லெவலுக்கு கம்மியாக பேமெண்ட் இருக்கும். அதுக்கப்புறம் செகண்ட் லெவல், அதுக்கும் உடனே பண்ண மாட்டாங்க. 6 மாதம் 1 வருஷம் அவங்க பின்னாடி நீங்கள் அலையணும். அப்புறம் மாஸ்டர் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா லட்சக்கணக்கில் கையில் காசு வச்சுட்டு இருந்தீங்கன்னா மாஸ்டர் போங்க. ஆனாலும் மாஸ்டர் ஆகிட்டோம்னா உடனே எல்லாம் நடந்துருமாலாம் கிடையாது. அதெல்லாம் ரொம்ப வந்து அது வேறு லைன். நீங்கள் மாஸ்டர் ஆகணும்னு அவசியம் கிடையாது. இப்போ நம்ம டிவைன் பாத் சேனலுக்கு நீங்கள் வந்து ஒரு கன்சல்டேஷன் வரீங்க, உங்கள் லைஃப் பிரச்சனையை சரி பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு கன்சல்டேஷன் வாங்க. உங்களுக்கு சில விஷயங்களை நான் புரிய வச்சுருவேன். உங்களுக்கு எது தேவை, ட்ரீட்மெண்ட் மட்டும் போதுமா, ஹீலிங் ப்ராசஸ் மட்டும் முடிச்சு கொடுத்தா இந்த பிள்ளைக்கு இந்த பிரச்சனை. ஒரு சிலர் வந்து உடல் ரீதியான பிரச்சனைக்காக வரீங்க, ஒரு சிலர் மனம் உடல் ரெண்டுமே பிரச்சனை, ஒரு சிலருக்கு கர்மா வேலை செஞ்சிட்ருக்கு, ஒரு சிலருக்கு பிளாக் மேஜிக்கும் சேர்ந்து இருக்கும். ஸோ இத்தனை விஷயங்களையும் நான் வந்து ஒருத்தருக்கு சரி பண்ணி கொடுக்கணுன்னா லைஃப் கோச்சிங் கிளாஸ். சரி, ஒன்று மட்டும்தான் சரி பண்ணி தரணும்னா அதுக்கு தனியாக ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பதிவுகளில் இருக்கீங்க இல்லையா, ரெக்கார்டு. ஸோ அது நீங்கள் கன்சல்டேஷன் வரும்போது தான் எனக்கு தெரியும். பர்சனல் ரீடிங் வித் கன்சல்டேஷனோடு தரேன். நான் டேரோட்டும் பார்த்து தருவேன், கன்சல்டேஷனும் கொடுக்குறேன், அதுக்கான டைமிங்கும் கொடுத்துட்றேன் நான். இப்போ ஒரு சிலருக்கு வந்து சில விஷயங்கள் மட்டும் கேட்டுக்கணுன்னா நீங்கள் அதுக்காக குறைஞ்ச டைமுக்கு நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. அது மாதிரி இப்போ நிறைய டிஸ்கஸ் பண்ணணும், என்கிட்ட ஒரு முழுசாக நீங்கள் வந்து கவுன்சிலிங் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது தனியாக நீங்கள் வந்து புக் பண்ணிக்கோங்க. எல்லாத்துமே டீட்டெயில் வந்து இந்த ஸ்க்ரீனில் தர அந்த நம்பருக்கு நீங்கள் உங்கள் பேர், டேட் ஆஃப் பர்த்து, எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க, ஏன்னா எல்லாருக்குமே வந்து அந்த டைம் ஜோன் மாறும்ல, அதனால் ஊர் பேரை போடுங்க. அப்போ தான் நான் டைமிங் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு எனக்கும் ஈஸியாக இருக்கும். அதனால் அதை மென்ஷன் பண்ணுங்கள். சில பேருக்கு அது ஏன் பண்ணுறீங்கன்னு கேட்குறீங்க, எவ்வளோ கேள்வி மட்டும் கேட்குறீங்க. ஆனால் இவ்வளோ தெளிவாக நான் எல்லா வீடியோவிலும் பதிவில் போடுறேன். அப்போ எவ்வளோ நீங்கள் வந்து அதாவது என்ன விழிப்புணர்வு வரணும் உங்களுக்கு. ஓகேவா? எனியோ ஸோ நீங்கள் அந்த மாதிரி போட்டுட்டு ஒரு சிலர் ஸ்டோரியாக எழுதுறீங்க, தமிழில் டைப் பண்ணுறீங்க, இல்லைனா இங்கிலீஷ்லேயே தங்கிலீஷ் பண்ணி வைக்கிறீங்க. அப்படிலாம் பண்ணாதீங்க தயவு செஞ்சு செல்லுங்களே. உங்களுக்கு ஏன்னா நீங்கள் கன்சல்டேஷன் கொடுக்குறதே அதுக்காக தான். உங்களோட பிரச்சனைகளை நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அதுக்கான கைடன்ஸை கொடுப்பேன். அப்புறம் நீங்கள் என்ன மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவல் கிளாஸ் எடுத்துக்கணுமோ அதை எடுத்துக்கோங்க. ட்ரீட்மெண்ட் வேணாலும் எடுத்துக்கோங்க. ஆரா சக்ரா கிளன்சிங் அண்ட் உங்களோட கர்மா கிளன்சிங், அதுக்கான மெத்தட் என்னங்க இருக்கிறதுன்னு சொல்லிடுவேன். ஓகேவா? அதுக்காக நீங்கள் வந்து எனக்கு வந்து இந்த பர்சனல் ரீடிங் வேணும், இல்லைனா லைஃப் கோச்சிங் கிளாஸ் வேணும், கர்மா கிளன்சிங் வேணும், அந்த மாதிரி ஏதோ ஒன்று நீங்கள் வந்து அந்த டாப்பிக்கை சொன்னீங்கன்னா நான் அதுக்கு வந்து ரிப்ளை பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரியா? கன்சல்டேஷன் வாங்க. உங்களோட விஷயங்கள் எல்லாமே தீர்க்கப்படக்கூடிய நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. உங்ககிட்ட சரண்டர் இல்லை. 2 பைல் சூஸ் பண்ணவங்ககிட்டையுமே டிவைன் அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, சரண்டர் பண்ண மாட்டேறீங்க, ரொம்ப யோசிக்கிறீங்க, ரொம்ப உங்களோட பிரச்சனை தான் மலை மாதிரி நினச்சி வச்சிட்ருக்கீங்க, மலை மாதிரி. அதுக்கு காரணம் இதுதான். சரியா? ஓகே கைஸ், இந்த பைல் ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க.
இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும் அப்படின்னு நினச்சாலும் சரி, இல்லை வேறு யாருக்காவது இந்த மாதிரி கஷ்டப்படுறாங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க, உங்களை சுற்றி இருக்கிறவங்க யாருக்கும் இந்த மெசேஜ் சேர்க்கணுன்னு கூட இறைவன் உங்கள் காதில் இந்த விஷயத்தை போடலாம். இப்போ நீங்கள் நல்லா கூட இருக்கலாம் ஒரு சிலர். ஓகே, எனக்கு அப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது இந்த மாதிரி இருந்தாங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு கன்வே பண்ணுங்கள். ஓகேவா? காட் பிளஸ் யூ. குருச்சரணம்.